ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட் அனிமே சீசன் 2 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை இல்லங்க. எப்பவும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேல பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க गाइस டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதுமே பாட்டுட்டாவும் லூமிகினாவும் உட்கார்ந்துகிட்டு நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் இந்த டெத் நெல் டிசீஸ் தான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இதால பாதிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவங்க மருந்து கொடுக்காம டொனேஷன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால தான் ஏன் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மருந்து டைரக்டா கொடுக்கலாம்ல, கடவுளுடைய பேரால கொடுங்க அப்படி இப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இவனும் அப்படிலாம் பண்ண முடியாதுமா, சில ப்ராசஸர் எல்லாம் இருக்குது, அது பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் மழுப்பி பேசும்போதே இவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவன் ஏதோ வில்லத்தனமா பண்ணிருக்கானே. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம உண்மையை சொல்லுங்க, அது டெத் நெல் டிசீஸ் நீங்க தான உருவாக்கி விட்டீங்கன்ற மாதிரி கேட்கவும் இவன் ஷாக் ஆயிட்டு ஓ கண்டுபிடிச்சிட்டியா, அதை நான் தான் உருவாக்கலன்னு கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி பேசவும் இவன் அப்படா உண்மையாவே நீ தான் பண்ணிருக்கியாடா, நான் ஜஸ்ட் ஃப்ளூக்ல தான் கேட்டேன், உண்மையை ஒத்துக்கிட்டியே, இரு என்னுடைய கடவுளான டியபிளோ சார்ட்ட சொல்லி உன்னை நான் தண்டிக்க சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவன் மைக்கம் போட்டு கீழே விழ ரெமுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவனும் சரி ஓகே நான் என்னால முடிஞ்சதை பண்றேன், டக்குனு இவகிட்ட இருக்கக்கூடிய சமனியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா இவளுமே மைக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. ஏன்னா இங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விளக்கு இருக்கு இல்லையா, இது ஒரு மைக்கம் போட வைக்கக்கூடிய விளக்கு. அதனாலதான் வரதுக்கு முன்னாடி மாத்து மருந்து சாப்பிட்டுட்டு உள்ள வந்து ரொம்ப நேரமா உட்கார்ந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்ப இவங்க ரெண்டு பேரும் மயக்கமும் போட்டுட்டாங்க இல்லையா? அதனால தன்னோட சர்வன்ட் கிட்ட சொல்லி இவங்க அதுக்கு தயார்படுத்துன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, இன்னொரு பக்கம் இப்படியே நடந்துகிட்டு இருக்குன்னு எதுவுமே தெரியாம நம்ம டியாப்லோவும் சாரியலும் ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜாலியா எல்லாம் சொல்ல முடியாது, டியாப்லோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா லூமிகாவும் ரெமு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் சாரியலுக்கு தெரிஞ்சதோ சரி ஓகே டியாப்லோ தனியா தான் இருப்பான், இந்த டைம் நம்ம அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே, இந்த பக்கம் வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருப்பா. அதனாலதான் எப்படியாச்சும் காப்பாத்துங்களேன்ற மாதிரி இவன் கதறிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டு இருக்கோம். அதனால யாரு அது ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு பாக்குறீங்க, யாரா இருந்தாலும் உள்ள வாங்கன்ற மாதிரி கத்தவும் யாரா வந்திருக்கான்னு பார்த்தா இந்த ஹான்ன்ற ஒரு பையன் காலைல வந்து பேசிட்டு இருந்தா இல்லையா, அந்த பையன் தான் ஒளிஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஏன்னா இந்த பையன் தான் காலையில சொன்னாலே இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சாதாரணவங்க கிடையாது, இவங்க ரொம்பவே கெட்டவங்கன்னு அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி இவங்களை எப்படியே இங்க இருந்து தப்பிக்க வைக்கலான்றதுக்காக தான் வந்தான். ஆனா என்ன பண்றது, வர வழியில அரண்மனையில இருக்கக்கூடிய சாப்பாடா பார்த்ததும் அந்த பக்கம் போய் சாப்பிட்டு வந்துட்டான் நட்டுக்கு. அதனாலதான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க, இந்த இடத்துக்கு அவன் ஏதாவது பண்ணிருப்பான்ற மாதிரி சொல்லவும் ஆனா டியாப்லோ எல்லாத்தையும் கேட்டுட்டு ஷாக் ஆகாம ஒரு பிரச்சனை இல்லப்பா, அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன இவ்வளவு சீக்கிரமா நான் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல, அதனால வாங்க போயிட்டு ஒரு கை பார்க்கலன்னு சொல்லிட்டு நேரா இவங்க லூமிகினாவை பாக்குறதுக்காக வர இந்த இடத்துல அவங்க யாருமே காணோம். அதுக்கு பதிலா ரெமோடைய சமனிங் கிறிஸ்டல் மட்டும் தான் கீழே கிடக்குது. அதை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுச்சு அவன் ஏதோ பெருசா பண்ணி இருக்கிறானே. ஆனா நம்ம டியாப்லோ கொஞ்சம் கூட கவலையே படல, ஏன்னா அந்த டெரிட்டரியில எங்க என்ன இருக்குது ஏது இருக்குதுன்றது எல்லாமே அவனுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் தலையில தடுத்துனாலே உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவானுங்க. அதனால கவலைப்படாதீங்க, சீக்கிரமா நம்ம அவங்களை கண்டுபிடிச்சலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் எங்கடா இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு வித்தியாசமான குகைக்குள்ள ரெண்டு பேருமே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வேண்டி இருக்கக்கூடிய இடத்துல சில ஆணும் பெண்ணும் சேர்ந்து சில தப்பான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் ரெம் கண்ணு முடிச்சு பார்த்த உடனே நீ அதெல்லாம் பார்க்காத, தயவு செஞ்சு பார்க்காத, பாத்தீங்கன்னா மனசு கெட்டாலும் கெட்டு போயிடும், அதனால இப்போதைக்கு அதெல்லாம் நீ பார்க்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா இந்த பட்டுட்டாவும் இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு என்ன லேடிஸ் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களான்ற மாதிரி கேட்கவும் லூமிகா செமையா காண்டாயிட்டு பட்டுட்டா உனக்கு என்ன அறிவு கிருவி இல்லையா, ஏன் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா ஒன்னு ஈவல்னு சொல்லுவாங்க உனக்கு தெரியுமா தெரியாதுன்ற மாதிரி கேட்கவும் எக்ஸாக்ட்லி கரெக்டா தான் சொல்லி இருக்கிற, ஏன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஈவல் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏமா கண்ணு உன் கையில இருக்குல்ல அதை எடுத்து அவங்கள்ட்ட காட்டுமான்னு சொல்லவும் இவ கையில வச்சிருக்க ஒரு ஜாடியை ஓபன் பண்ணி காட்ட உள்ள வந்து ஒரு பச்சை கலர் திரவம் இருக்கும். அதாவது டெத் நெல் டிசீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான மருந்தே இந்த பச்சை கலர் திரவம் தான். ஆனா இதை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி தப்பான சில விஷயங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இருந்தாலும் அந்த கர்ஸ் இருந்தால் தானே உருவாக்கணும், அப்ப இவனே அதை ரிமூவ் பண்ணலாமேன்னு கேட்டீங்கன்னா அதுதான் முடியாது. ஒன்ஸ் இந்த கர்ஸை ஒருத்தவங்களால உருவாக்க முடியுமே தவிர அதை ரிமூவ் பண்ணலாம் முடியாது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஏதாவது ரிச்சுவல்ஸ் பண்ணி எக்கச்சக்கமான பவர் திரட்டி அது மூலமா கிடைக்கக்கூடிய மருந்தை தான் உருவாக்க முடியும். அதனால இதை காட்டினதுக்கு அப்புறம் இந்த லூமிகினாவும் சரி ஓகே இந்த மருந்து நீங்க உருவாக்குறீங்க என்ன வேணா பண்ணுங்க, அது அர்த்தபட்சம், இருந்தாலும் எதுக்காக இங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல இந்த டிசீஸை பரப்பி விட்டீங்க, உங்களுக்கு என்னதான் தேவை, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கவும் உனக்கு என்னமா புரியல, இது பர்சனல் வெஞ்சன்ஸ், ஏன்னா நானும் என்னுடைய குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இந்த நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஆனா ஒரு நாள் நான் இந்த சிட்டியில இல்லாத நேரமா பார்த்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபாலன்ஸ் கொண்டுடுச்சுங்க. அதுக்கு காரணம் இந்த சிட்டியை பாதுகாக்கிறத விட்டுட்டு தன்னுடைய சுய இன்பத்துக்காக சந்தோஷமா இருந்த அந்த லேடி, அவளாலதான் இது எல்லாமே நடந்தது. அன்னைக்கு மட்டும் அவ தன்னுடைய கடமையை கரெக்டா செஞ்சிருந்தா கண்டிப்பா என்னுடைய குடும்பம் நல்லா இருந்திருக்கும், நானும் நல்லவனா இருந்திருப்பேன். ஆனா அவன் அன்னைக்கு தப்பு பண்ணதுனால இன்னைக்கு நான் ஏக்கச்சக்கமான தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஈவலா மாறிட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவ்வளவு இல்ல நீங்க அப்படி பண்ணக்கூடாது, நீங்க கடவுளுக்காக நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு பட்டுட்டாவோ மாறுங்க, நீங்க நல்ல ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவர் காண்டாயிட்டு இன்னும் சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்க, ஏய் செல்லக்குட்டி இவளுக்கு நீ நரகத்தை காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தால அதை கொஞ்சம் காட்டுமான்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பவும் இந்த பொண்ணு ரொம்ப பக்கத்துல வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இந்த பொண்ணுமே ஒரு வித்தியாசமான ஃபாலன் டிமன் தான். அது மட்டும் இல்லாம இவளால சில இல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண முடிய மாட்டேங்க.
இருக்கு. அதனால நான் உனக்கு நிறைய இல்யூஷன்ஸ் காட்டி உன நான் சித்திரவதை பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே பக்கத்துல வந்துகிட்டு இருக்க. இவ பயந்து போயிட்டு என்னோட கடவுளே டியாப்ளோ சார் என்ன காப்பாத்த வாங்கன்ற மாதிரி கத்தவும் கரெக்டா இங்க இருக்கக்கூடிய செவுத்தை உடைச்சிட்டு டியாப்ளோ என்ட்ரி கொடுக்குறா. ஆனா இங்க நடக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் நம்ம டியாப்ளோ பார்த்ததோ அட கடவுளே என்ன நடக்குது இந்த பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது மூலமா மருந்து கண்டுபிடிக்கிறீங்கன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க. இந்த பட்டுடாவும் பரவாயில்லையே நீ என்னுடைய இடத்த கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்ட, ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்ற மாதிரி கொஞ்சம் சந்தேகத்தோட கேட்கவும் ஆமாமா என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியாதுதான், ஆனா உன்னுடைய சோல்ஜர்ஸால எல்லாத்தையும் சொல்ல முடியும் இல்லையா, அதனால ஒவ்வொருத்தரையும் அட்டி அடிச்சு அவனுக்கு கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட்டுடாவும் அப்பனா நான் நினைச்சது சரிதான், நீ தானே இன்னைக்கு காலையில அந்த சான்வேல அட்டாக் பண்ண மிகப்பெரிய சாசர்ன்ற மாதிரி கேட்க இவன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு நான் மிகப்பெரிய சாசரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஜீனியஸ், அதனால எனக்கு எல்லா விஷயமும் நல்லாவே தெரியும்னு அடுத்த செகண்டே நான் உனக்கு உத்தரவு விடுறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உயிரோடு விட்டினா உன்னை இப்படியே விட்டுட்டு போயிடுவேன், இல்லனா உனக்கு நான் நரக வேதனையை கொடுப்பேன், ஏன்னா நான் தான் டியாப்ளோ டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். இவர் கொஞ்சம் கூட பயப்படாம ஏன்டா அந்த மாதிரி சில்லித்தனமா கத்திக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க டியாப்ளோக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா சாரியில எம்மியும் தவிர மீதி எல்லாருமே இவன் கத்தும் போதுதான் ஏன் இந்த மாதிரி சில்லித்தனமா கத்துறத கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதெல்லாம் பத்தி இப்ப இவனுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, இவங்களை எப்படியே செய்து காப்பாத்தணும் இல்லையா, அதனால இவங்க கிட்ட பேச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஹே நீ தான அந்த டெத்னல் டிசீஸ் பரப்புறன்ற மாதிரி கேட்கவும் இந்த பட்டுடாவும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு ஓ அப்பனா அந்த லூமிகாவுக்கு தெரிஞ்ச மாதிரி உனக்கு ஆல்ரெடி என்ன பத்தி தெரிஞ்சிருக்கான்ற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கும்போது டியாப்ளோவும் ஆமா இவன் யோசிக்கிறது கரெக்ட் தான், கேம் விளையாடும் போது இதே மாதிரி தான் ஒருத்தன் ஃபாலனை யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான கேர்ஸை உருவாக்கி விட்டான், அதை உருவாக்கி விட்டவன் வேற யாரும் கிடையாது அந்த அடியை நான் தான்ற மாதிரி யோசிக்கிட்டு இருக்க. இந்த பட்டுடாவும் கொஞ்சம் கடுப்பாயிட்டு சரி ஓகே என்ன பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட, பட் நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் இங்க இருக்கக்கூடிய உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா இந்த இடம் மொத்தமா என்னுடைய கண்ட்ரோல் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் கடுப்பாயிட்டு இல்லடா நான் சொல்றது உனக்கு புரியுதா, என்னுடைய பவர் காட்டானு நீனே இருக்க மாட்டானு டக்குனு ஒரு பிளாஸ்ட் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான், ஆனா இந்த அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே இந்த குகை மொத்தமா இடிஞ்சு விழுற மாதிரி போய்கிட்டு இருக்குது, ஏன்னா யாராச்சும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அவங்களுமே சேர்ந்து உள்ளே மாட்டிக்கணுன்றதுக்காக இந்த ஆளு இந்த குகையை உருவாக்கும் போது ரொம்பவே வீக்கா தான் உருவாக்கி இருக்கானாட்டுக்கு, அதனாலதான் ஒரு மாதிரி இடிகிற மாதிரி போய்கிட்டு இருக்க. டியாப்ளோ நிக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் கூட உடைச்சுக்கிட்டு கீழே போயிருக்கும், ஆனா என்ன இந்த பிளாஸ்ட்ல அடி வாங்கினவரு இன்னொரு பக்கம் அடை குத்துக்கள் மாதிரி நின்றுட்டு இருக்காரு, அவருக்கு எதுவுமே ஆகல. அது மட்டும் இல்லாம நீ எனக்கு ஒரு பொடி பையன்டா உன்னுடைய பவர் லெவல் இவ்வளவு தானா, நீ இன்னும் அதிகமா பண்ணுன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இவரே மிரடி வந்து நிக்கவும் நம்ம டியாப்ளோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இவன் அந்த வேல் அட்டாக் பண்ணும்போது இவனுடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்றத நான் கணிச்சேன், ஆனா கரெக்டா எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல, இருந்தாலும் எதுவா இருந்தா என்ன நம்ம முடிஞ்ச ட்ரை பண்ணுவோம் இவனை நம்மளால தோக்கடிக்க முடியும், ஏன்னா நான் புது புது மேஜிக்கை கேஸ்ட் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆளு ஓகே இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சரியான டைம், இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவனுடைய கதையை முடிச்சிடலாம் க்ளோஸ் ரேஞ்ச்ல இருக்கிறோன்னு டக்குனு தன்னுடைய ஸ்பீரை யூஸ் பண்ணி 3 ஹார்ம் அட்டாக்ன்ற ஒரு அட்டாக் பண்ண டியாப்ளோவுடைய நெஞ்சில குத்துறதுக்கு பதிலா கையில ஒரு குத்து குத்தி இவனுடைய ஒரு கை துண்டாகி போற மாதிரி ஆயிடுச்சு. இத பார்த்த உடனே சரி இல்ல இப்படி நடக்க கூடாதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இந்த பட்டுடாவும் அடச்சே நான் மிஸ் பண்ணிட்டேனே, இன்னும் ஒரு நூல் மட்டும் நான் கொஞ்சம் இப்படி தள்ளி குத்திதானா நீ ஒரு அடியே செத்து போயிருப்ப, இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்ப நீ ஒரு கையோட தான் இருக்கிறதுனால இது வச்சுக்கிட்டு என் கூட உன்னால ரொம்ப நேரத்துக்கு சண்டை போட முடியாதுன்ற மாதிரி சொல்லப்போம் டியாப்ளோ கொஞ்சம் கூட கவலைப்படாம என்னப்பா நீனு என்னுடைய ஒரு கை போனதை நினைச்சு சந்தோஷப்படுற, நான் யாருன்னு இன்னும் உனக்கு முழுசா தெரியல, அதனால என்னுடைய முழு பவரையும் பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் பேசுன்னு லைட்னிங் ஸ்பியர்ன்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணிட்டு ஓகே இன்னைக்கு இவன் தப்பிக்க முடியாது, மேல ஜம்ப் பண்ணலாம்னு பார்த்தாலும் அந்த இடத்துல டிராப் வச்சிருக்கேன், கீழே போறதுக்கும் இவனால இப்போதைக்கு முடியாது, அதனால இவன் கண்டிப்பா செத்தான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பட்டுடாவும் இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயப்படாம இதெல்லாம் எனக்கு சால்ட் வாட்டர் சப்பமேட்னு மேல் பக்கமா ஜம்ப் பண்ணி போறதுக்கு பதிலா கீழே புடிச்சிட்டு தொங்கிட்டு நின்னு அசால்ட்டா இதுல தப்பிச்சிடுறாப்ல. அது மட்டும் இல்லாம இப்படி கீழே தொங்கினவர் அடுத்த செகண்டே க்ளோஸ் ரேஞ்ச்ல வந்து அட்டாக் பண்ற மாதிரி வரவும் டியாப்ளோக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு, அதனால இந்த தடவை இன்னும் நடக்க போதே தெரியலன்ற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவரும் க்ளோஸ் ரேஞ்ச்ல மாட்டிக்கிட்டே மோனே சாவுடான்னு ஸ்பீரை வச்சு நெஞ்சிலே ஒரு இறக்கிட்டாப்ல. அதனால இதை பார்த்த உடனே அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சா, இதுக்கப்புறம் இந்த உலகத்துல நம்மளால இருக்க முடியாதா சாக போறோமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. சாரியில இதெல்லாத்தையும் பார்த்துட்டு டியாப்ளோ இல்ல உனக்கு இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு எந்த அளவுக்கு அழுவ முடியுமோ அந்த அளவுக்கு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இதுக்கேத்த மாதிரி தான் இவனால முடியாம அப்படியே மண்டி போட்டு கீழே விழவும் இந்த பட்டுடாவும் பக்கத்துல நின்னுக்கிட்டு பாத்தி இல்ல நான் யாருன்னு பாத்தி இல்ல உன்ன மாதிரி குழந்தை பசங்களால என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நான் தான் பியூர் ஈவில் பட்டுடான்ற மாதிரி கக்கப்பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்க. இவர் செத்து போயிட்டதை நினைச்சிட்டு இருக்கக்கூடிய டியாப்ளோ டக்குனு இவருடைய கையை பிடிக்கவோ என்னடா இன்னும் உயிரோட இருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஆமா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன், ஏன்னா நான் தான் டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட், ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் உன்னால ஈஸியா கொல்ல முடியாது, அண்ட் அது மட்டும் இல்லாம இவ்வளவு க்ளோஸ் உன வரைக்கிறதுக்கு காரணமே இந்த மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்றதுக்கு தானே, இவனுடைய ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணவும் இந்த ஆளுடைய ஒரு பக்க கை அப்படியே ஐஸாவே மாறிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவரை கொல்ற மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். அதை பார்த்ததும் ஐயோ இதை தப்பிக்கணுமே இவரே தன்னுடைய கை போனாலும் பரவாயில்ல நம்ம உயிர் தான் முக்கியம்னு ஒரு பக்கத்து கையாடி வெட்டி விட்டுட்டு தப்பிச்சிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம இவர் கையில வச்சிருந்த ஸ்பீர் இன்னொரு பக்கம் கீழே விழுந்துருச்சு. அதனால இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னப்பா உன் கையில இருந்த ஸ்பீரும் இல்ல ஒரு கையும் இல்ல, இதை வச்சு நீ எப்படி என் கூட சண்டை போடுவன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இவன் தன்னுடைய மனசுக்குள்ள ஐயோ போச்சு நான் எப்படி சண்டை போடுவேன்னு எனக்கே தெரியல, ஏன்னா எனக்கே அடிபட்டு எக்கச்சக்கமா டேமேஜ் ஏற்பட்டு இருக்குது. இந்த நிலைமையில அவன் மட்டும் கரெக்டான ஒரு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா அவ்வளவுதான் என் சொல்லி முடிஞ்சிரும். ஆனா நல்ல வேலையா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஹார்ன்ல எக்கச்சக்கமான மேஜிக் நான் சேவ் பண்ணி வச்சதுனால இப்போதைக்கு நான் கொஞ்சம் தப்பிச்சன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் இந்த பட்டுடாவும் இவன் சிரிக்கிறது ஒரு மாதிரி நிக்கிறதுல பார்த்துட்டு நான் உன்னை குத்தி உன்னை கொல்ற அளவுக்கு கொண்டு போனேன், அப்ப கூட நீ சாகலனா நீ உண்மையாவே ஒரு இம்மார்டல்
டீமன் லாடான்னு கேட்கவும் இவன் நான் உனக்கு சொன்னா மட்டும் புரிய போதான்ற மாதிரி லைட்டா ஒரு ஸ்மைல் பண்றான். அதனால இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே உன்னை என்னால கொல்ல முடியலனாலும் உன்னை என்னால காயப்படுத்த முடியும்னு இவருடைய அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இருக்கக்கூடியவங்களை போட்டு தள்ளுன்னு சொல்லப்போ ஓகே மாஸ்டர் நான் போட்டு தள்ளிடலாம் கத்தி எடுத்துட்டு ரொம்ப கொள்ளுலான்னு பக்கத்துல வரா. இதை பார்த்ததும் சாரிலும் டியாப்ளவும் இல்ல அப்படி நடக்க கூடாதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க இவன் கொஞ்சம் கூட கவலைப்படாம எதுக்கு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவாகாது நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீங்க அவங்க கூட சண்டை போறதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா டியாப்ளோவால எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? அதனால செம்ம காண்ட்ல இங்க பாரு ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு சண்டை போடணும்னா நேருக்கு நேருக்கு சண்டை போடுற இந்த மாதிரி பிணை கைதி வச்சு சண்டை போடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு அம்பு செம்ம ஃபர்ஸ்டா போயிட்டு இந்த அசிஸ்டன்ட் ஒரு கையில ஒரு இறங்குது. யாரான்னு பார்த்தா நம்ம சாரியல் தான் குட்டி டீமன் லாட் கொடுத்த அந்த வில்ல வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணிருக்கா. ஆனா என்ன குட்டி டீமன் லாடோட பவர் இதுக்குள்ள இருக்கு இல்லையா அதனால இந்த அம்பு பட்டதுமே இந்த அசிஸ்டன்ட் கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாதிரி சிலையாவே மாறிட்டா. அது மட்டும் இல்லாம இவங்க கூடவே வந்திருக்கக்கூடிய அந்த ஹான் குட்டி பையன் இருக்கான் இல்லையா அவன் வந்து கட்டி போட்டுருக்கக்கூடிய இவங்களுடைய கையெல்லாம் அவுத்து விட்டுட்டு நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நான் உங்களை இங்க இருந்து சீக்கிரமா வெளியில கூட்டிட்டு போறேன்ற பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் டியாப்ளோவும் பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் உன் கூட சண்டை போறது வேஸ்ட் தான் ஏன்னா நான் ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே காப்பாத்தியாச்சு அதனால இப்ப நீ என் கூட சரணடைகிறியா இல்ல இங்கே சாவ போறியா என்ன பண்ண போற ஏது பண்ண போறன்ற பேர் கேட்கவும் இந்த ஆளு அப்படியே வண்டி போட்டுட்டு நான் தோத்துட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா நான் தோக்கும் போது கூட சண்டை போட்டு தோத்தா வரலாறு என்னுடைய பேரு சொல்லணும்னு இவர்கிட்ட இருக்கக்கூடிய லைட்னிங் கேனான வச்சு இவர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு நம்ம டியாப்ளோவும் சரி ஓகே நான் என்னுடைய பங்குக்கு ஒண்ணு பண்றேன்னு இவன் தன்னுடைய டார்க்னஸ் கேனான்ற ஒரு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஏன் சொல்ல போனா ரெண்டு பேருடைய அட்டாக்கும் ஒரு அளவுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா இந்த ஆளு கொஞ்சம் ஈவலா மாறிட்டா இல்லையா அதனால இந்த லைட்னிங் மேஜிக் அந்த அளவுக்கு இவருக்கு கை கொடுக்கல. இதனால ஒரு கட்டத்துல நம்ம டியாப்ளோவோட அந்த கேனன் பவர் அதிகமாகவும் இந்த ஆள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குகை மொத்தமா அப்படி இடிஞ்சு விடுற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு போயிட்டு இருக்குது. இருந்தாலும் டியாப்ளோ கவலைலாம் பண்ணல அதுக்கு பல இந்த ஆளை கொன்னுட்டா போதும் மத்த எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடலான்னு நான் தான் டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட் என்னுடைய பேரு டியாப்ளோன்னு இவன் இன்னும் கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா கொடுக்கவும் இந்த ஆள் இந்த இடத்துல இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு எரிஞ்சு சாம்பலா போயிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம இவர் இறந்த உடனே இந்த இடம் இன்னமும் அதிகமா கிளாக் சைக்கிள் விழுற மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனா இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம சாரியல் டியாப்ளோ கிட்ட வர ஏன்டி இந்த பக்கம் வந்து ஒழுங்கா அப்படியே போயிருக்க வேண்டியதுன்ற பேர் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா கீழே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா அதனால அவங்களை காப்பாத்திட்டு நம்ம போனா போலாம் இல்ல இங்கே மாட்டிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே இவளுடைய ஆசை யாரு தருப்பா வா நம்ம அவங்க கிட்ட போலான்னு சொல்லிட்டு இவளை தூக்கிக்கிட்டு இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த சிட்டியோட டவர்ல ஆக போகமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய லாமினேட்டர்ஸ் யாரோ ஒருத்தன் வந்து அட்டாக் பண்றான். யாரான்னு பார்த்தா இவன் டீமன் லார்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆர்மியோட ஜெனரலாம். அதனாலதான் இவனை வந்து அட்டாக் பண்ணவும் சரி ஓகே நீ அட்டாக் பண்றேன்னு எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு டீமன் லார்டு என்ன இந்த டெரிட்டரி திரும்ப வேணும்னு கேக்குறாருன்ற மாதிரி கேட்க இவனும் ஆமா டீமன் லார்டு திரும்ப வேணும்னு ஆசைப்படுறாரு. அதுல இந்த டெரிட்டரி மொத்தமான கை போட்டுற போறேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபாலன்ஸ் எல்லாருமே மனுஷங்களை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால அவங்க எல்லாருக்கும் இந்த சிட்டில இருக்கக்கூடிய மனுஷங்களை தான் ஃபர்ஸ்ட் உணவா போட போறேன். ஆனா ஒன்ன மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேன் ஏன்னா நீ பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கிறியா அதனால நெக்ஸ்ட் மீட்டிங் உன்னை நான் பாக்குறதுக்காக வரும்போது உனக்காகவே நான் ஒரு ரிங் செஞ்சு எடுத்துட்டு வருவேன். அந்த டைம்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிற இல்லன்னா நீ இந்த சிட்டில இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி என்னுடைய ஃபாலன்ஸ்க்கு இறங்கிடுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போக இவளுக்கு என்ன பண்றதே தெரியல. ஏன்னா டீமன் லார்ட் அளவுக்கு இவ ஸ்ட்ராங்கானவ கிடையாது. அதனாலதான் என்ன பண்றது ஏது பண்றது டீமன் லார்ட் வர போறாங்களாட்டுக்கு என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு வெடிச்சுக்கிட்டு வெளியில வர மாதிரி சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா குகைக்குள்ள மாட்டிட்டு இருந்து எல்லாருமே மேல பறந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா டியாப்ளோ கீழே குதிச்சு போனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி எப்படி மரத்தை பறக்க வச்சு அதுல ஏறி பறந்தானோ அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் பறக்க வச்சு இவங்க எல்லாருமே காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துட்டான். இருந்தாலும் என்ன பண்றது இவருடைய கான்சென்ட்ரேஷன் இல்லனா எல்லாமே கீழே விழுந்துரும் இல்லையா அதனாலதான் கான்சென்ட்ரேஷன் எல்லாத்தையுமே புடிச்சிட்டு இருக்க. சடனா அந்த லூமிகா மயக்க முடி கீழே விழுந்துட்டா. என்னடான்னு பார்த்தா இவளுடைய தொடையிலேயே அந்த டெத்னல் டிசீஸுக்கான அந்த கர்ஸ் இருக்குது. அதனால இதை பார்த்த உடனே அந்த ஆள் சொன்னது இப்பதான் எனக்கு புரிய வருதுன்ற மாதிரி யோசிக்கிறான். என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தம்பி நீ என்ன கொன்னாலும் நீ வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவேண்டான்ற மாதிரி நடுவுல ஒரு வார்த்தை விட்டாரு. அதனாலதான் எனக்கு அப்ப அந்த வார்த்தை புரியல இப்பதான் அதுக்கான அர்த்தம் புரியுதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவும் சரி இன்னொரு நீ எதுக்கு கவலைப்படாத நீ அந்த குழந்தைய காப்பாத்தின மாதிரி நீ அந்த ஹோலி மேஜிக்கை போட்டு உன்னை காப்பாத்திக்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவளால முடியாதுன்னு சொல்லிட்டா. ஏன்னா இந்த மேஜிக் எல்லாத்தையும் மத்தவங்களுக்காக இவங்க யூஸ் பண்ணலாமே தவிர இவங்களுக்காகவே இதை யூஸ் பண்ணிக்க முடியாதான். அதனாலதான் இவ சொல்றதை கேட்டுட்டு டியாப்ளோவும் ஆமாப்பா அவளால அதை யூஸ் பண்ணிக்க முடியாது பட் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கால இவளுடைய டெத்னில் டிசீஸை கியூர் பண்ண முடியும். அது இங்க இருக்கக்கூடிய டஞ்சனுக்குள்ளதான் இருக்குது. சோ நம்ம அங்க போலாமா ஹான்ன்ற மாதிரி கேட்கவும் ஐ ஜாலி நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறன்ற மாதிரி இவங்க கூச்சிட்டு இருக்கான். ஆனா டியாப்ளோ மட்டும் அது என்னதான் என்னோட டஞ்சனா இருந்தாலும் அதுல மொத்தம் 13 ஃப்ளோர்ஸ் இருக்குது. உள்ள எக்கச்சக்கமான டிராப்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் சமாளிக்கிறோம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் நீங்க பார்த்த இந்த எபிசோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே நேரத்துல பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் ஷேரையும் போட்டு விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. அது கூட ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அப்படி இல்லனா என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. அங்கேயும் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணி எல்லாத்தையுமே தெளிவா சொல்ல பாக்குறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க லைக் ஷேரையும் போட்டு விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் நான்.